வணக்கம் நண்பர்களே, உங்கள் அன்பான உள்ளூர் குப்பை கடைக்கு வரவேற்கிறோம். பழைய செய்தித்தாள்கள், புத்தகங்கள், அட்டை, பிளாஸ்டிக், இரும்பு, தகரம் எது இருந்தாலும் வாங்குவோம். உங்களிடம் ஏதேனும் குப்பை இருக்கிறதா? கடைக்காரர் உடனே வேலையில் இறங்குகிறார். என்ன பொருட்கள் இருக்கு சொல்லுங்க என்று கேட்கிறார். வாடிக்கையாளர், எல்லாம் கலந்திருக்கு. பிளாஸ்டிக், டின் கேன்கள், சில சில்வர் துண்டுகள், இரும்பு, பழைய சாமான்கள் நிறைய இருக்கு என்று பதிலளிக்கிறார். கடைக்காரர் புன்னகைத்து, சரி, எல்லாவற்றையும் வெளியே எடுங்கள், ஒரு முறை பார்க்கலாம். நீங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அடுக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். வாடிக்கையாளர், ஆமாம், நன்றாக பிரித்து வைத்தேன் என்கிறார். அதற்கு கடைக்காரர், நான் எடை போடுகிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு வாருங்கள், மீதியை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். வாடிக்கையாளர் தயக்கத்துடன், நானே எல்லாவற்றையும் தூக்கிக் கொண்டு வரமாட்டேன் என்றார். கடைக்காரர் உற்சாகமாக, வாருங்கள், நானும் உதவுகிறேன், கொண்டு வாருங்கள் என்று வற்புறுத்துகிறார். திடீரென்று கடைக்காரர் ஒரு உடைந்த பொருளை கவனிக்கிறார். இதென்ன, தலைக்கவசமா? நிறைய ஓட்டைகள் இருக்கிறதே என்று சிரிக்கிறார். வாடிக்கையாளர், இடைக்காக எடுத்து வந்தேன் என்று சொல்ல கடைக்காரர் குழம்பி போகிறார். இடைக்கா? இது ஓட்டையாக இருக்கிறதே என்று கிண்டல் செய்கிறார். பழைய எறும்பு கடையில் எல்லாத்தையும் போட்டு தள்ளுவாங்க. நீங்கள் இதை பார்த்து கொண்டு நின்றால் நேரம் போய்விடும், சீக்கிரம் அள்ளி போடுங்க என்று கடைக்காரர் கூறுகிறார். வாடிக்கையாளர், நான் பார்த்தபோது நல்ல ஏதாவது பயன்படும் பொருள் இருக்கிறதா என்று தேடினேன். ஒரு பழைய சூசர் கூட கிடைத்தது என்று சொல்ல கடைக்காரர், சூசர் வேண்டாம், எனக்கு வீட்டில் இருக்கிறது, ஆனால் 1 கிலோ எடை போதும் என்று முடிக்கிறார். மீண்டும் இணைப்பு. அடுத்து எடை போடும் வேலையில் என்னென்ன சிக்கல்கள் வரும்? விலை பேரம் எப்படி முடிகிறது பார்ப்போம். கடைக்காரர் எடை போட ஆரம்பிக்கிறார். இது 1 கிலோதான் இருக்கு என்று சொல்லி தொண்டையை கனைத்துக் கொள்கிறார். வாடிக்கையாளர், வேறு புத்தகங்கள், அட்டைகள் இருக்கு என்று கூற கடைக்காரர் அவசரப்படுகிறார். நேரமாகுது, சீக்கிரம் அள்ளிக் கொண்டு வாங்க, நில்லாமல் எடுத்து வாருங்கள் என்கிறார். திடீரென வாடிக்கையாளர், ஐயோ, என்ன தம்பி இப்படி செய்கிறீர் என்று கத்த கடைக்காரர், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சாதாரணமாகச் சொல்கிறார். பிறகு, பேப்பர் இருக்கா, பிளாஸ்டிக் இருக்கா, எல்லாவற்றையும் உள்ளே போடுங்க என்று விரைகிறார். வாடிக்கையாளர் 1/2 கிலோ பேப்பரை காட்ட கடைக்காரர், அவர் 12 கிலோ தருகிறார், நீங்கள் 1 கிலோதானா என்று கேலி செய்கிறார். கல்லுக்கு கீழே இருந்தால் 1 கிலோவும், கல்லுக்கு மேலே இருந்தால் 1 கிலோவும் தானே என்று பதிலுக்கு குத்தலாகச் சொல்கிறார் வாடிக்கையாளர். அப்போது மற்றொரு பொருளை எடுக்க முயல கடைக்காரர் தடுக்கிறார். இதை எடுக்காதீங்க, இது எங்க போகுது, எங்கள் பிள்ளைக்கு வேண்டும் என்று சிரித்துக்கொண்டே சொல்கிறார். வாடிக்கையாளர், வேண்டுமா இது என்று கேட்க, வேண்டாம் வேண்டாம், இதை மட்டும் மேலே போட்டுவிட்டு மீதியை தாருங்கள் என்று கூறுகிறார். 5 கிலோ இருக்கு என்று வாடிக்கையாளர் சொல்ல கடைக்காரர், 5 கிலோவா, சரி போடுங்க என்கிறார். பின்னர் ஒரு கேனை எடுத்து, இதற்கு 80 ரூபாய் போடலாம் என்று கூறுகிறார். வாடிக்கையாளர், அவரிடம் போய் நின்று கஷ்டப்படுகிறாரே, பாவம் என்று கடைக்காரரை வேறொரு வாடிக்கையாளரை பற்றி சுட்டிக்காட்டுகிறார். கடைக்காரர், ஆமாம் ஆமாம், அவர் கஷ்டப்படுகிறார், சைக்கிளில் எடுத்து போகிறார், லட்சக்கணக்கில் எங்கோ போய்விடும், ஆனால் நாம் இந்த பழைய இரும்பில் பேசிக்கொண்டு நிற்கிறோம் என்று பெருமூச்சு விடுகிறார். புதிதாக வாங்கினால் என்ன விலை? தேனுக்கு 100 ரூபாயா, இது 50 ரூபாயா என்று கேட்டு இறுதியில் 150 ரூபாய்க்கு ஒப்புக்கொள்கிறார். பேப்பர், பிளாஸ்டிக், சில்வர் எல்லாம் போட்டிருக்கிறீங்க, எனக்கு 50 ரூபாய் போதும் என்று வாடிக்கையாளர் சொல்ல மொத்தம் 150 ரூபாய் என முடிகிறது. மீண்டும் இணைப்பு. விலை பேச்சு முடிந்தது. ஆனால் அங்கு நிற்கும் ஒரு பழைய வண்டி என்ன வேலை? அடுத்த பகுதியில் அந்த வண்டி பற்றிய வேடிக்கையான உரையாடல் வருகிறது. கடைக்காரர், சரி, இந்த வண்டியை பாருங்கள் என்று காட்டுகிறார். வாடிக்கையாளர், இந்த வண்டியில் ரிப்பேர் எதுவும் பார்க்கவில்லையே என்று கேட்கிறார். வண்டி ரிப்பேர் தானா, இது ஓடுமா என்று கடைக்காரர் கேலியாக கேட்க, ஓட்டுவதுதான் வண்டி என்கிறார் வாடிக்கையாளர். வண்டி ஓடுமா, ரிப்பேரா என்று குழம்பி போகிறார் கடைக்காரர். பிறகு, எங்கே ஓட்டுவது, சங்கிலி தனியாக வந்துவிட்டதே என்று சொல்ல வாடிக்கையாளர், ஐயா, இதற்கு 25,000 ரூபாய் கேட்டு போயிட்டாங்க என்று அதிர்ச்சியான தகவலை சொல்கிறார். 25,000? 30,000 கேட்டாலும் கேட்பாங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்களா
என்று கடைக்காரர் ஆச்சரியத்துடன் கேட்கிறார். வாடிக்கையாளர், இன்னும் கொடுக்கலை. ஆனால் இந்த வண்டி ஓட வேண்டுமென்றால் சரிபார்க்க வேண்டும். இப்போது இது ஓடவில்லையே. என்ன இது, நாக்குட்டியை கட்டுவது மாதிரி சங்கிலியெல்லாம் கட்டியிருக்கீங்க என்று வினவுகிறார். கடைக்காரர் சிரித்துக்கொண்டே, அது எனக்கு இல்லை, இது வேறு விஷயம். வண்டியை ஓட்ட வேண்டுமா அல்லது இங்கேயே சாணம் கட்டுவது போல வைக்கவா என்று குழப்பமான கேள்வி கேட்கிறார். இங்கே 2 தடவை வருகிறீர்களா என்று வாடிக்கையாளர் கேட்க, இல்லை இல்லை, அவ்வளவுதான் போகும், அதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு, வேறு ஏதாவது இருக்கா என்று விசாரிக்கிறார். வாடிக்கையாளர், வேறு பார்த்துவிட்டு வருகிறேன் என்று செல்ல, கடைக்காரர், சரி, நான் காத்திருக்கிறேன், இருந்தால் கொண்டு வாருங்கள், நான் அடுத்த முறை வரை எல்லாவற்றையும் அள்ளி வைக்கிறேன் என்று கூறுகிறார். இப்போது நேரமாகிவிட்டது, சமைக்க வேண்டும், மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வேறு எதுவும் இல்லையா என்று வாடிக்கையாளர் கேட்க, வேறு எல்லாம் அவ்வளவுதான், கேனில் அள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் கடைக்காரர். மீண்டும் இணைப்பு. இப்போது கடைசி கட்டம். குப்பைகளை அள்ளி முடிப்பது, சுத்தம் செய்வது, மீண்டும் ஒரு நாள் வருவதாக வாக்குறுதி. அடுத்த பகுதியில் முடிவு. கடைக்காரர் வாடிக்கையாளரிடம், பேப்பர்களெல்லாம் தாயின் மேல் வைத்தால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த சாக்கு மிகப் பெரியதாக இருக்கிறது, அதையெல்லாம் அள்ளி வைத்துக் கொள்ளுங்கள், நான் இந்த பையை பிடித்துக் கொள்கிறேன், கையில் அள்ளி போடுங்க என்று உதவுகிறார். நன்றாக அள்ளி எடுத்து மூடுங்க என்று சொல்லிவிட்டு, உங்கள் கைதான் பெருமையாக இருக்கிறதல்லவா என்று கேட்க, வாடிக்கையாளர், இருக்கிறது என்கிறார். கடைக்காரர், உங்களுக்கு ஃபோன் செய்தால் உடனே உதவி செய்கிறேன். 2 கீழே உள்ளதை தூக்கி உள்ளே போட்டுவிடுங்கள். இப்போது போய் வருகிறீர்களா என்று கேட்க, சரிமா என்கிறார் வாடிக்கையாளர். கடைக்காரர் மேலும் சொல்கிறார், ஒரு நாளைக்கு நீங்கள் மெதுவாக இருக்கிறீர்கள், அள்ளி போட்டு வைத்திருந்தால் மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வரும்போது எடுத்துக்கொள்ளலாம். வாடிக்கையாளர், சரி, நீங்களே எடுத்து போட்டு வையுங்கள் என்று ஒப்புக்கொள்கிறார். இரும்பு நிறைய இருக்கிறது, அதையெல்லாம் கொஞ்சம் அள்ளி போட்டு வைக்கிறேன். வீட்டை இப்போது சுத்தம் செய்கிறேன், பாத்திரங்கள், பருப்பு, வீடு எல்லாம் கிளீன் செய்கிறேன் என்று கடைக்காரர் பெருமையாகச் சொல்கிறார். எல்லா பேப்பரும், இரும்பும், பிளாஸ்டிக்கும் நிறைய இருக்கிறது. அந்த பக்கத்தில் உள்ள பிளாஸ்டிக்கையெல்லாம் பார்த்து பொறுக்கி கட்டி கட்டி ஒரு ஆளிடம் சொல்லி எடுத்து விடுகிறேன் என்று வாக்குறுதியளிக்கிறார். இறுதியாக, சரி, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வேண்டும்போது கூப்பிடுங்கள், நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி புறப்படுகிறார். மீண்டும் இணைப்பு. இப்படி ஒரு சாதாரண குப்பை வியாபார காட்சி கூட நகைச்சுவையும் மனித உறவுகளும் பொருளாதார பேச்சுவார்த்தையும் கலந்த ஒரு சிறு நாடகமாக மாறிவிடுகிறது. பழைய பொருள்களுக்கு புதிய வாழ்வு தேடும் இந்த முயற்சியில் எத்தனை கதைகள் ஒளிந்திருக்கின்றன.